ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். டிராகன் திரைப்படம் என்னங்க படம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கே சார் அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலே சொல்கிற இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறது உண்மைதான். அதை யாருமே மறுக்கலை. நான் நேற்று என்னுடைய விமர்சனத்தில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் டைப் ஆஃப் ஏஜ் குரூப்பை டார்கெட் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த ரசிகர்களுக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பூர்த்தி செஞ்சுருக்குன்னே நான் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன். சரி, இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக எப்படிங்க இருக்கும்? முதல் நாள் ஆளாளுக்கு ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்க. என்னங்க படம் இந்த படத்தை தாண்டிடுன்றாங்க, அந்த படத்தை தாண்டிடுறாங்க. ஏற்கனவே இவர் எடுத்த லவ் டுடே படத்தோடைய வசூலை கூட பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது முற்றிலும் உண்மையா சார்? பல பேர் பல விதமான விஷயங்களை யோசித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுங்க சார். நாம் முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட எப்போவுமே டீட்டெயில் கேட்டு அதை ஒன்றுக்கு 4-5 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வசூல் ரீதியாகவே நம்ம விஷயங்களை சொல்லுவோம். எப்போவுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் டிராகன் திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் என்ன பண்ணியிருக்கு, இந்த திரைப்படம் எப்படி ஜொலிக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லாக பீராஞ்சி ஆராய்ஞ்சி எல்லா விநியோகஸ்கிட்டையும் காலையிலேருந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி என்ன சார் பண்ணோம், எவ்வளோ சார் ஷேர் எடுக்கும், எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு ஒரு டீட்டெயிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். டிராகன் திரைப்படம் முதல் நாள், அதாவது தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடியிலேருந்து 6 கோடி ரூபாய் வரை முதல் நாள் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. இது இவருடைய ப்ரீவியஸ் படம் லவ் டுடே திரைப்படத்தை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா முதல் படம் லவ் டுடே முதல் நாள் கிராஜுவலாக அப்படியே ஏறிட்டு அடுத்த நாள் அப்படியே பிக்கப் ஆகிட்டு பயங்கரமாக ஓடிச்சு இந்த படம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த படம் ஏற்கனவே லவ் டுடேன்ற ஒரு சக்ஸஸை கொடுத்தனால முதல் நாள்லேருந்தே ஓப்பனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இளைஞர்கள்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, நம்ம தமிழகத்தை விட்டு அடுத்தது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் லவ் டுடே திரைப்படமே நல்லா ஓடிச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 1.5 crore ஒரு 1.8 crore வரைக்கும் இந்த திரைப்படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் சொல்லியிருக்குது. அதுக்கு அடுத்தது கர்நாடகாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் வரை இந்த திரைப்படம் முதல் நாளே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகளும் வந்திருக்கு. அதே மாதிரி கேரளாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரை இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்திகள். அதே மாதிரி இதை தாண்டி இந்த 4 ஸ்டேட்களையும் தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த திரைப்படம் ஒரு 20லேருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் வரை கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வண்ணம் உள்ளன. மொத்தத்தில் இந்தியாவில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கோடியிலிருந்து ஒரு 9.5 கோடிக்குள்ளே கலெக்ட் ஆகிருக்கும். அதாவது டே 1 ஓப்பனிங் முதல் நாள் மட்டும் இது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடியை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவர்சீஸ் இதை தாண்டி வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் ஒரு 2.5 கோடியிலேருந்து ஒரு 3 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது அப்படின்ற மாதிரி தான் செய்திகள். மொத்தத்தில் டிராகன் திரைப்படம் முதல் நாள் ஓப்பனிங் வேர்ல்டு வைடு நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு 12 கோடி இல்லை ஒரு 13 கோடி, அதாவது ஒரு 11லிருந்து ஒரு 13 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கோம் அப்படின்றது தான் உண்மையான தகவல். அதாவது 1 கோடி முன்ன பண்ண இருக்கலாம், ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 10 லட்சம் முன்ன பண்ண இருக்கலாம். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா இந்த திரைப்படம் 11லிருந்து ஒரு 13 கோடி ரூபாய்க்குள்ளே முதல் நாள் ஓப்பனிங் எடுத்திருக்கு அப்படின்றதா மறுக்க முடியாத உண்மை தான். அதே மாதிரி 2ஆம் நாள், அதாவது இன்று பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை தினம், இன்னும் யூத்துகள் மத்தியில் இன்னும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கோம். இந்த திரைப்படம் 2ஆம் நாளான இன்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். நானே டிஸ்ட்ரிபியூட்டர் யூனிவர்சிட்டிகிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாலேருந்து 8 ரூபா பண்ணணும் தம்பி ஷூராக தமிழ்நாடே அப்படின்னாங்க. தமிழ்நாடே நேற்று 6 ரூபா பண்ணிச்சு, இன்றைக்கி ஒரு 7 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் பண்ணோம். ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ராவே பண்ணுவேன். ஏன்னா நிறைய இடங்களில் ஸ்பெஷல் ஷோ போட்டிருப்பாங்க. இன்றைக்கி லீவுன்றதுனால ஃபுல்லாகும். ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது நான் இன்றைக்கி மட்டுமே ஒரு 8 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணோம், அதே தான் சண்டேவும் வசூல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 3 நாள்லேயே தமிழ்நாடு மட்டுமே ஒரு 22லேருந்து ஒரு 23 கோடி ரூபாய் வரை இந்த 3 நாட்களே வசூல் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதை முதல் நாள் பண்ணதை விட இன்னும் ஒரு 10% 20% அதிகமாகவே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இந்த 3 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்ய சாத்தியம் உண்டு அப்படின்றது தான் உண்மை. இந்த 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை படம் வசூல் பண்ணோம் வேர்ல்டு வைடு அப்படின்ற மாதிரி செய்திகள் உள்ளன. இது முற்றிலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். சரி, இந்த திரைப்படம் இப்போவே என்ன சொல்கிறாங்க, இந்த படம் 100 கோடியை கிராஸ் பண்ணும், 100 கோடியை தாண்டும், லவ் டுடே வசூலையே தாண்டும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அது வந்து உண்மை கிடையாதுங்க. ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து முதல் 3 நாள் இருக்கிற புக்கிங்ஸு இருக்கிற வரவேற்பை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் மண்டே ஒன்று வரும்போது அன்றைக்கி வந்து வேலை நாட்கள், காலேஜ் டேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மண்டேலாம் வந்து எப்படி போகுது, ஏன்னா பிஎன்சி சென்டர்லாம் எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மண்டே ஈவினிங் ஷோ எப்படி ஃபுல்லாகிடும், அது வந்து யோசிக்கவே வேணாம். அதே மாதிரி வெட்னஸ்டே கூட ஏதோ ஒரு ஹாலிடே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வெட்னஸ்டே வரைக்கும் இந்த திரைப்படம் நல்லாவே போகும். ஸோ வெட்னஸ்டே வரைக்கும் கவுண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஒரு 55 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிடும் அந்த வாரம், அடுத்த வாரம் வெட்னஸ்டே. அதுக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த திரைப்படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்தில் மட்டும் ஒரு 40-50 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 50 கோடி ரூபாய் கிட்ட தமிழ்நாட்டிலே எடுக்க வந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இருக்கிற நிலவரப்படி இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஒரு 50 கோடி ரூபாய் வரை அதிகபட்சமாக அவங்க சொல்கிறது அதிகபட்சமாக 50 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் திரையரங்க வாயிலாக அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து முன்னணி விநியோகஸ்தர்களே என்கிட்ட சொல்கிறாங்க. 50 கோடி ரூபாய் பண்ணும் தம்பி, இப்படியே இதே லெவலில் போச்சுன்னா கண்டிப்பாக 50 கோடி வந்து அச்சீவ் பண்ணும் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வகையில் பார்க்கும்போது என்னென்னா, இதுவரை வெளியான படங்களிலேயே அதிக வசூல் பெற்ற திரைப்படம் வந்து விடாமுயற்சி. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்கு அடுத்த ரேஞ்சிலையோ இல்லை நல்லாவே ஓடிச்சுன்னா விடாமுயற்சியை தாண்டறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா விடாமுயற்சி வந்து முதல் நாளே கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட பண்ணிச்சு. ஸோ அந்த 4 நாட்கள்லேயே வந்து தமிழ்நாட்டில் 60 கோடியை தாண்டிடுச்சு. அந்த முதல் 4 நாட்கள்லேயே தமிழகத்தில் மட்டும் 60 கோடி கிட்ட தாண்டிடுச்சு. ஸோ அந்த 60 கோடி வந்து இது வந்து நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை தான் வந்து 50 கோடியை டச் பண்ணுன்றேன். அதாவது லைஃப் டைம் ரன்னே ஒரு 50 கோடியை டச் பண்ணுறேன். ஏன்னா மண்டேலேருந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி ரன்னிங்காக லவ் டுடே மாதிரி கண்டினியூஸாக எல்லா திரைகளும் கூட்டம் குவிஞ்சுதுன்னா நம்ம அடித்து சொல்லிடலாம் இன்றைக்கி. ஏன்னா மண்டே வந்து எந்த மாதிரி நிலைமை மாறுன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி என்னென்னா, விடாமுயற்சி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் 2025 ரிலீஸ் ஆன படங்கள் விடாமுயற்சி ஃபஸ்ட்டு இடத்துல, அடுத்த இடத்துல இந்த படத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை நல்லா போய் பண்ணிச்சுன்னா அதை தாண்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதில் எதுவும் மறக்க முடியாத உண்மை தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் என்ன கிராஸ் பண்ணோம், லவ் டுடேவே கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா லவ் டுடே கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த திரைப்படம் லவ் டுடே அளவுக்கு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா லவ் டுடே என்பது வந்து வேறு விதமான ஸ்கிரிப்ட். ஒரு சின்ன வயதிலிருந்து பெரிய முதியவர்கள் வரையும் அந்த படத்தை வந்து ரசிக்க வச்சுது. ஏன்னா அதுக்கு உண்டான கான்செப்ட், ஏன்னா அந்த ஏஜை தான் தாண்டி வந்திருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி டெக்னாலஜியை எல்லோரும் ரசிக்கும்படியாக எடுத்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸை மையப்படுத்தி ஒரு இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் அந்த விதமாக டார்கெட் பண்ணதுனால அந்த ஏஜ் குரூப்பை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக கொடுக்குமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. திரைப்படங்கள் பார்க்க வர்றது, இந்த படத்தை தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுன்ற கண்டிஷன், இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ ஒரு வேளை இந்த திரைப்படம் எல்லா விதங்களையும் கவர்ந்ததுன்னா கண்டிப்பாக 100 கோடியை நெருங்கும் சொல்லலாம். தாண்டுமா தாண்டாதுன்னு ஏன்னா லைஃப் டைம் ரன்னை வச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸுக்கு இந்த திரைப்படம் நெருங்கும் அப்படின்ட்டு மட்டும் சொல்லலாம். சரி சார், இது கூடவே ரிலீஸ் ஆச்சு சார், இன்னும் 2-3 படங்கள் என்ன சார் ஆச்சு, ராமம் ராகவம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்களுடைய வசூல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் உண்மையிலே அற்புதமாகவே இருந்தது. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ், அதாவது சொல்லுவாங்களே சென்னையில் வந்து பிவிஆர், ஐநாக்ஸு, ஏஜிஎஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், அதாவது வந்து மெயினான திரையரங்குகள் இந்த திரைப்படம் நல்லாவே இருந்தது. ஈவினிங் ஷோ, நைட் ஷோ கூட இது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹1 1.5 கோடி வரை தமிழகத்தில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா அதாவது வேர்ல்டு வைடு அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹2 கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கோம் இந்த திரைப்படம், திரைப்படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. அது வந்து ஸ்மால் பட்ஜெட் படம், எல்லாமே புதுமுக அறிமுகங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ அந்த திரைப்படம் வந்து ஒரு 2 கோடி வரை வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், 2 1.5 கோடி வந்து வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 100 கோடியை வந்து டிராகன் நெருங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இன்றைக்கி வந்து நம்ம ஆணித்தனமாக அழுத்தி சொல்ல முடியாது. ஒரு வாரம் கழித்து வேணால் நம்ம வர போகின்ற வசூல்களை வைத்து கன்ஃபார்ம் உறுதியாகவே சொல்லலாம் இந்த படம் வந்து நிச்சயமாக வேர்ல்டு வைட் இந்த ரேஞ்சுக்கு பண்ணும் அப்படின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் இன்றைக்கி கணிப்புக்கு ஒரு 50 கோடி ரூபாய் வரை தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் மட்டும் 50 கோடி ரூபாய் வசூலை தாண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போமே நம்ம எப்படி இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுது என்னன்றதை. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.